அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப சூப்பரான 2 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து கிரில் இல்லாமல் ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்டான டிப்ஸு. ரெண்டாவது வந்து லஞ்ச் பாக்ஸ் டிப்ஸு. நம்ம டிப்ஸ் வகையில் வந்து 1 மினிட் டிப்ஸ் வகையில் வந்து இது தந்தூரி சிக்கன் தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தந்தூரி சிக்கனை வந்து மசாலா போட்டு ஊற வச்சு எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு பதிலாக நிறைய கிரில் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சுருட்டி வந்து வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றி நீங்கள் பரட்டினீங்கனாக்கா சூப்பரான சிக்கன் தந்தூரி ஃப்ரை சிக்கன் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து நான் லெமன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். சாதம் வச்சு ஆற வச்சுருக்கேன். ரைஸ்க்கு வந்து நான் வந்து 1.5 சாதத்துக்கு வந்து 1.5 வந்து லெமன் ஸ்வீஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி ரெடியாக தாளிக்கு ரெடியாக நான் வந்து பச்சை மிளகா அந்த கருவேப்பிலை ரெடியாக வச்சுருக்கேன். வெறும் கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். அந்த புளிஞ்சது இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கிடைக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாக்கா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. செய்து பாருங்கள். இந்த மின்ட்டும் இதுவும் போட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். லெமன் ரைஸு தாளிச்சாச்சு. வெறும் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு நல்லா வருங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். சூப்பராக லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வெயில் நேரத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வயிறுக்கு. என்ன பண்ணுவேனாக்கா, லெமன் ரைஸ்க்கு தாளிச்சிட்டேன்னா நான் தண்ணி ஊற்றி வச்சேன் இல்லை, அதை அப்படியே இதில் ஊற்றிடுவேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிடுவேன். அதுதான். இதை கொண்டு போய் அப்படியே நம்ம சாதத்தில் ஊற்ற வேண்டியதுதான். இது நம்ம சாதத்தில் ஊற்றிட வேண்டியது தான். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வேணுன்னா பூண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றுறனாக்கா வரவுனாக்கா அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அந்த இது லெமன் ரைஸ் வந்து ட்ரையாக இருக்கும். அதுக்காக தான் தண்ணி நான் தண்ணி ஊற்றுறேனாக்கா லெமன் ரைஸ் வந்து கலர்னதும் சாதம் வந்து முள் மாதிரி குத்திட்டு ட்ரையாக இருக்கும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றினா நல்லா சாஃப்டாகிடும். அந்த சூட்டில் வந்து தண்ணி வெந்துடும். மேலே வந்து நான் முருங்கைக்கீரை பொடி முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, திரிச்சு வச்சுருக்கோம். அது வந்து லைட்டாக தூவி விட்டுருணும். யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதில் கலந்துட்டா ஒன்றும் தெரியாது. அதனால் வந்து முருங்கைக்கீரை பொடி தூவி விட்டுருவேன். கர்நாடகா ஸ்டைல்னாக்கா நெல்லிக்காய் கொத்தமல்லி பச்சை மிளகாய் அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிக்க நல்லாயிருக்கும். இந்த லெமன் ரைஸே 2-3 வகையாக பண்ணலாம். அதாவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி லெமன் ரைஸ்னாக்கா நம்ம வந்து கேரட் துருவி போட்டு வெந்த பட்டாணி சேர்க்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும், டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் இந்த லெமன் ரைஸ் டிப்ஸு. இது வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு. இவருங்க இது கலரே தெரியல. ரொம்ப அருமையான 2 சூப்பரான டிப்ஸ் பார்த்தோம். இதுக்கு இடையில வந்து நிறைய டிப்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சமையல் அட்டகாசம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து டெய்லி வந்து நான் வந்து ஒரு டிப்ஸாக நான் போஸ்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.